வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மிர்சி சிவா நடித்த சூதுகவும் 2 இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். பாகம் 1ல் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிச்சிருப்பார். அவரு கூட டம்மியா 3 பேர் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு யார் கண்ணுக்கும் தெரியாமல் விஜய் சேதுபதி கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். அதே போல் 2ஆம் பாதியில் சிவா கூட 2 மட்டும் சுற்றிட்டு இருப்பாங்க. அதே பொண்ணு தான் சிவா கூடயும் வந்து இருக்கும், மற்றவங்க கண்ணுக்கெலாம் வந்து தெரியாது. இந்த டயத்தில் வந்து சிவாவுக்கு வந்து சரக்கு அடித்தா தான் வந்து யோசனையே வரும், இல்லைன்னா அவர் கண்ணுக்கு வந்து பாம்புங்களாக சுற்றி சுற்றி அங்கங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சரக்கு ஃபுல்லாக அடிச்சிட்டாருன்னா அவர் வந்து நார்மல் நிலைமைக்கே வந்திருப்பார். இப்படியே போய்கிட்டு இருக்கல சிவாவோட கேங் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேங்கில் வந்து கொள்ளடிக்க போகிறாங்க. கொள்ளடிச்சிட்டு பணத்தை எல்லாமே வந்து கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்த உடனே தான் தெரியுது பணத்தை எண்ணெயில் அந்த பணத்தில் வந்து ஜிபிஎஸ் இருக்குங்க. ஜிபிஎஸ் இருந்த உடனேயும் அதை நோக்கி வந்து போலீஸுங்க எல்லாமே வந்து வந்துடுறாங்க. வந்து சுற்றியே வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ரவுண்ட் அப் பண்ண உடனே சிவா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் தப்பிச்சு போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த கட்டத்தில் அவங்க எல்லாம் தப்பிச்சு போயிடுறாங்க. சிவா மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கைது பண்ணி அவரை வந்து ஜெயிலுக்கு வந்து அனுப்பிடுறாங்க. அடுத்த பக்கம் கருணாகரன் வந்து தேர்தலில் வந்து ஜெயிச்சு பெரிய தலைவராகணும் அப்படிங்கிறதுக்காண்டி மக்கள் எல்லாத்துக்குமே வந்து 60,000 பணத்தை வந்து கொள்ளடிச்சு மக்கள் எல்லாத்துக்கும் கொடுத்து நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுத்தனமாக கேம் வந்து உருவாக்கி ஒரு சிஸ்டம், ஒரு ஆண்ட்ராய்டு நம்பரை வச்சு ஒரு டிவைஸ்குள்ளே வந்து சேர்க்கிறாரு. இப்படி கெட்டது இருக்கல இன்னொரு பக்கம் வந்து 2 போலீஸ்காரங்க அதிகாரி வந்து இந்த டிவைஸை வந்து எப்படின்னா ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கல இன்னொரு பக்கம் வந்து கோமாவில் வந்து போன தடவையில் பாகம் 1ல் வந்து முதலமைச்சர் வந்து கீழே விழுந்து கோமாவுக்கு போயிடுவார். இந்த இதில் வந்து 20 வருஷம் கழித்து வந்து மறுபடியும் வந்து முடிச்சு பார்க்கல. அப்போ வந்து பார்க்கல கருணாகரன் வந்து அமைச்சராகவும் ராதாரவி வந்து முதலமைச்சராகவும் வந்து இதில் வந்து இருப்பாங்க. இவங்க பேப்பட்ட மக்களுக்கு வந்து இலவசம் அது எதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது பண்ணி சூழ்ச்சி பண்ணி மக்களை வந்து ஏமாற்றி ஜெயிக்கணும்னு சொல்லி முடிவிட்டு இருப்பாங்க. இப்படி முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கல இவர் வந்து அதை பார்த்து வந்து கேட்பார், இப்போல்லாம் பண்ணக்கூடாது, மக்கள் நேர்மையான முறையில் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் எங்களால் முடியாது, நீ வேணா போயா அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து பற்றி விட்டுருப்பாங்க. இதனாலே இவர் கோவப்பட்டு என்ன பண்ணுவார்னா தனியாக வந்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து எதிரியாக வந்து எதிர்கட்சியாக வந்து நிற்பார். இப்படி போகையில் டிவைஸ் என்ன செய்யணும், திடீர்னு வந்து காணாமல் போயிடும். கடைசியில் கருணாகரன் வந்து ஜெயிச்சாரா, சிவா சிறையிலிருந்து வெளியே வந்தாரா, அந்த டிவைஸ் யார் கையில் போனது என்பதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் சிறப்புன்னு சொன்னால் இப்போ உள்ள ஊழல் அரசியல் எல்லாம் வந்து அப்படியே வந்து சொல்லி காமிச்சிட்டாங்க. மற்றபடி சிவா வந்து மற்ற படத்தில் மாதிரி இந்த படத்தில் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சிரிப்பே வராமல் மொக்க வந்து பண்ணி வச்சுருக்காரு. ஒரே ஒரு டைலாக் மட்டும் ஓகேலாம் சொல்லலாம். அவரை வந்து ஒரு போலீஸ்காரங்களாம் விரட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்து முன்னாடி காரில் போய்கிட்டு இருப்பார். அப்போ என்ன சொல்லுவார், பிரச்சனை வந்து பின்னாடி வந்தால் நம்ம ஒதுங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒதுங்கி நிற்பாங்க காரை. இவங்க எல்லாமே வந்து முன்னாடி கிராஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து லைட்டாக கொஞ்சம் சிரிப்பு வரணும்னா சொல்லலாம். அந்த சீனு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அடுத்த பக்கம் வந்து கொடுமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு பில்டிங்கில் வந்து உள்ளே விட்டுருவாங்க. அந்த வெள்ளையை பார்த்தோன்னே அவங்க வந்து ஐயா வெள்ளையாக இருக்கே செஞ்சுட்டு கண்ணெலாம் வந்து மங்களாகி அந்த மாதிரி ஆவாங்களாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து என்னடா இப்படி ஒரு கதையை எடுத்து வச்சுருக்காங்க, வெள்ளையை பார்த்தா எப்படா இவங்களாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இப்படி இல்லாமல் சித்திரப்படுத்துவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஆகும். அதெல்லாம் பார்க்கல நமக்கு கடுப்பாக தான். இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் இந்த படத்தை பார்க்குறவங்க மண்டை சூடு ஏறி கிறுக்கு பிடிச்சி தான் போவாங்க. படம் பேர் சொல்லாமல் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நாடும் நாட்டு மக்களும் அப்படிங்கிறத நாடு நாட்டு மக்களும் நாசமாக தான் போவாங்க அப்படின்னு தான் அந்த படத்தை வந்து சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நான் கொடுக்க வந்து ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 2.75 தான் கொடுப்பேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து அரசியலை வந்து எதிர்ப்புலாம் சொன்னால் வந்து இந்த படம் வந்து ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் செம்ம மொக்கையாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிரிப்பு யாருக்குமே வராது. படத்தில் என்ன தான் கதை போகுது, எதை நோக்கி போகுதுன்னே வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து இதாக இருக்கும். சூதுகவும் 1ல் வந்து விஜய் சேதுபதி நடிப்பு மற்ற எல்லாமே ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருந்திருக்கும். எல்லாத்துக்குமே சிரிப்பு அந்தளவுக்கு வந்திருக்கும். இதில் வந்து ஒரு சிரிப்பு எதுவுமே இல்லாமல் அப்படி தான் இருக்குது. சிவா ஒரு நடிப்பு பழைய படத்தோட இது ரொம்ப மொக்கையாக வந்து அந்தளவுக்கு நடிச்சுக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்டில் வந்து நீங்கள் போர் அடித்து ஒரு தடவை கூட பார்க்க முடியாத ஒரு மூவின்னு தான் சொல்ல முடியும். எப்போயோ ஒரு தடவை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சிவா வந்து நடிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சனா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.